மற்றும் ஒரு அண்மை செய்தி. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய வழக்கில் நாளை தீர்ப்பு வழங்க உள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் மதியழகன் இணைகிறார். வணக்கம் மதியழகன், விவரம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையினால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி 2வது முறையாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி என் ஆனந்த வெங்கடேஷ் முன்பு நடைபெற்றது. அப்பொழுது செந்தில் பாலாஜி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஆரியமா சுந்தரம் ஆஜராகி செந்தில் பாலாஜி மீது அமலாக்கத்துறை வைக்கும் குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு தெரிவித்தார். மேலும் அவர் வழக்கு தொடர்பான ஆவணங்களில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் செந்தில் பாலாஜி மீது 30 வழக்குகள் இருப்பதாக அமலாக்கத்துறை வாதத்தின் பொழுது தெரிவித்திருந்தது. அதற்கும் செந்தில் பாலாஜி தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. மேலும் கரூரில் வருமான வரி துறை சோதனைக்கு சென்ற அதிகாரிகளை தாக்கிய வழக்குக்கும் செந்தில் பாலாஜிக்கும் தொடர்பில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் வேலை வாங்கி தருவதாக 67 கோடி ரூபாய் வசூலித்து மோசடி செய்ததாக அமலாக்கத்துறை கூறும் குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்கள் இல்லை எனவும் புலன் விசாரணை முடிந்துவிட்டதாக அமலாக்கத்துறையே கூறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் அமலாக்கத்துறை ஆதாரங்கள் சந்தேகத்துக்கு இடமானவை. செந்தில் பாலாஜி தற்போது அமைச்சராக இல்லை, நீண்ட காலம் சிறையில் உள்ள அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் விதிக்கும் நிபந்தனைகளை ஏற்க தயார் என்றும் தெரிவிக்கப்பட்டது. அமலாக்கத்துறை தரப்பில் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏஆர் சுந்தரேசன் ஆஜராகி செந்தில் பாலாஜி இந்த விவகாரத்தில் தவறு இழைத்திருப்பதாகவும் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் தெரிவித்தார். இந்த நிலையில் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் வழக்கின் தீர்ப்பு கடந்த பிப்ரவரி 21ஆம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் ஜாமீன் கோரிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மனு மீது நாளை காலை 10:30 மணிக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி என் ஆனந்த வெங்கடேஷ் தீர்ப்பளிக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.